Hey guys, welcome back to my channel. In this video வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா எப்படி வந்துட்டு உங்களோட வீடியோல இருக்கிற ஆடியோ லெவல்ஸ் வந்துட்டு இன்கிரீஸ் பண்றது. அதுவும் நீங்க வந்து உங்களோட வீடியோ ஃபுல்லா நீங்க எடிட் பண்ண அப்புறமா மிடில்ல கண்டிப்பா வந்து நிறைய கட்ஸ் இருக்கும். சோ ஒரு ஆடியோவுமா போயிட்டு நீங்க வந்துட்டு லெவல்ஸ் இன்கிரீஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போற ட்ரிக்கை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா உங்களால வந்துட்டு ஒரே வாட்டி எல்லா ஆடியோ ட்ராக்குமே வந்துட்டு உங்களால ஆடியோ வந்து இன்கிரீஸ் பண்ண முடியும். சோ அதை எப்படி பண்றது அப்படிங்கிறது இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட் விஷயம் எப்பயும் போல் வந்துட்டு உங்களோட ப்ரீமியர் ப்ரோ ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ட்ராக்கில் உங்களோட வீடியோவில் வந்துட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதாச்சும் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த லேயரை போயிட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த லேயர் வந்து செலக்ட் ஆகாது. அண்ட் நீங்கள் வந்துட்டு உங்களோட மெயின் வீடியோக்குள்ளே வர ஆடியோ வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறப்ப எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸும் வந்து உங்களோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்காது. ஸோ அதை வந்துட்டு லாக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கண்ட்ரோல் ஏ இல்லைனா வந்துட்டு நீங்களே வந்து கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி எந்தெந்த ட்ராக்கில் வந்துட்டு நீங்கள் வந்து ஆடியோ சேஞ்சஸ் பண்ணணுமோ இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஆடியோ உங்களோட வீடியோ கிளிப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி எந்தெந்த கிளிப்பில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து செலக்ட் ஆகும். ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் வந்து நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான். பட் ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஷிஃப்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு தேவையான கிளிப்ஸை வந்து நீங்கள் ஆடியோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்று ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ கெயின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு உங்களோட கீபோர்டில் இருக்கிற G நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆடியோ கெயின் அப்படின்ற ஒரு டேபிள் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே போய்ட்டு வந்துட்டு நீங்கள் ஆடியோ லெவல்ஸில் இன்க்ரீஸ் பண்ணணுமா இல்லை டிக்ரீஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண ட்ராக்கில் எல்லாமே வந்துட்டு ஆடியோ எஃபெக்ட் வந்துட்டு அப்ளை ஆகிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு வழி. உங்களோட வீடியோஸில் நிறைய கட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆடியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிவிடுங்க. பிடிக்கலன்னா வந்துட்டு கீழே இருக்கிற டிஸ்லைக் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.